வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்னெல்லாம் நடக்க போகுது அப்படி என்பதை பார்க்க போகிறோம். இங்கே மீனா நல்லாவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. முத்து சொல்கிறாரு, மீனா எனக்கு இவ்வளோ தூரம் போயிட்டு வந்தேன், இவ்வளோ வேலை பார்த்துட்டு வந்தேன், உடல் வலியாக தான் இருந்துச்சு. நீ ஜெயிச்சிட்ட அப்படிங்கும்போது எனக்கு கூடுதலாக தெம்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நீங்கள் இல்லாத நிமிஷம் ரொம்பவே எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த பணத்தை எப்படியாவது மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வர்றதுக்குள்ளே நான் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன். எனக்கு அதனால் எனக்கும் நீங்கள் இல்லாத நிமிஷத்தை நான் வருத்தப்படலை அப்படிங்கிறாங்க. மீனா அப்போ நான் நீ எல்லாமே பண்ணிடுவ அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தாங்க நான் அவசர அவசரமாக பண்ணேன். ஏன்னா நீங்கள் ரொம்ப கோவப்படுவீங்க. இப்போ கூட என்ன சொல்கிறீங்க, அந்த மேனேஜரை நான் சும்மா விட மாட்டேன், அந்த சிந்தாமணியை சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறீங்க. அவங்களுக்கு கொடுக்குற நம்மளுக்கு பதில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு எதிராக நான் வேலை செஞ்சு ஜெயிக்கணுங்க. முன்னாடி நம்மளுக்கு ஃபைனான்ஸ் பண்ணதுக்கு சுருதியும் ரவியும் நம்மளுக்கு தந்துட்டுருப்பாங்க. பெரிய அமௌண்ட் அவங்கள்ட்ட நம்ம வாங்கவே முடியாது, அது தவறும் கூட. ஆனால் நம்மளுக்கு ஃபைனான்ஸுக்கு தரதுக்கு ஆள் இருக்காங்க. அவங்க எனக்கு வட்டியே வேணான்னு சொல்கிறாங்க. எப்படி ஆள் கிடைக்கலாம், நான் கொடுத்து வச்சுருக்கணுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா உண்மையிலே அந்த ஃபைனான்சியரை பார்த்து நான் நன்றி சொல்லணும். இப்படி ஒரு மனுஷன் கிடைப்பாரான்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, உண்மையிலே தங்கமான மனுஷன் அப்படிங்கும்போது மீனா நாளைக்கு ஒரு இடம் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. எங்கேங்க அப்படிங்கிறாங்க. செல்வம் வீட்டு பக்கத்தில் அங்கே ஒரு கடை அடைச்சே கிடக்கு, அதை நம்ம பேசாமல் நம்மளுக்கு ஒரு ஆஃபீஸை போட்டோன்னே அப்படிங்கிறாங்க. அதுக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுக்கணும், வைக்கணும், அதெல்லாம் செலவு நிறையா ஆகும் அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கலாமே, நான் எப்படினாலும் நம்மளுக்கு தேவை தானே அப்படின்ட்டு இருக்காங்க. சரிங்க, நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. முத்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டு 2 பேருமே தூங்கிடுறாங்க. காலையில் விடியுது. விடிஞ்ச முன்னாடி மீனாவும் முத்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது விஜயா ரூம்லேருந்து வெளில வராங்க. புருஷனும் முன்னாடியும் காலைல காலையிலேயே பேச ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படிங்கிறாங்க. முன்னாடி அண்ணாமலை கேட்குறாங்க, என்ன புருஷன் முன்னாடி இப்போ தான் பேசணும், அப்போ தான் பேசணும் எதுவும் இருக்கா? அவங்களுக்கு ரூம் ஒன்றும் எதுவும் கிடையாது, இந்த ஹாலில் தான் இருக்காங்க, ஹாலில் தான் பேசுவாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இருக்கட்டும், நான் வாக்கிங் போய்ட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு பொம்பளைகள் இங்கே மீனா இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. வாங்கம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. அப்போ அந்த பொம்பளையால் சொல்லுது, எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனுங்க, இத்தனாம் தேதி ஃபங்க்ஷனு, நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்கும்போது, எந்த தேதியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காங்க. மீனா யோசிக்கிங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, அதே தேதியில் வேறு ஒரு ஆஃபர் வாங்கி வச்சுருக்கேன், ஆனால் 2மே நான் பண்ணிடுவேன், நான் பண்ணுறேன் கண்டிப்பாக அப்படிங்கிறாங்க. மீனா நீங்கள் சூப்பராக பண்ணுவீங்கள்ல அப்படிங்கிறாங்க. நல்லாவே பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு ரொம்பவே வயிறு எரியுது. என்னடா இது, இந்த உலகத்தில் இவ தான் இருக்காளா, அந்த மீனா தான் இருக்காளா டெக்கரேஷன் பண்ணதுக்கு, வேறு ஆளே இல்லையா? சிந்தாமணி மாதிரி எத்தனை ஆள் இருக்காங்க, இவங்ககிட்ட கூட கொடுத்துட்ருக்காங்களே, நம்ம ஏதாவது சொல்லலான்னு பார்த்தா இவர் வேறு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ விஜயா சரி இதையாக சொல்லிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நல்ல படலைங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டில் ஒவ்வொருத்தராக இவங்க வேலைக்காக வந்துட்டு இருந்தால் நாங்கள் எப்படி ஃப்ரீயாக இருக்க முடியும்? அதனால் இவங்க இந்த வீட்டில் யாரும் தேடி வரக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க விஜயா. அவங்க சுயதொழில் பண்ணுறாங்க, அவங்கள தேடி நாளைக்கு வரதான் செய்வாங்க, போக தான் செய்வாங்க. இதெல்லாம் நீ சொல்லாத அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, ஏப்பா அம்மா சொல்லுதும் ஒரு வகையில் சரிதான், நான் மீனாட்ட சொன்னேன், நான் டெக்கரேஷன் வேலைக்கும் பூ வியாபாரத்துக்கும் தனியாக ஒரு ஆஃபீஸ் போட்டுருமா அப்படின்னு சொல்லும்போது, அனாவசிய செலவு, அட்வான்ஸ்லாம் அப்படி கேட்பாங்க இப்படி கேட்பாங்கன்னு சொன்னாப்புல. ஆனாலும் அதுதான் சரி, வேலையை கெடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, இங்கே வந்துச்சுன்னா கண்டிப்பாக கெடுக்கிறதுக்கு ஒரு ஆள் முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. முத்தை அண்ணாமலை பார்க்குறாங்க. முத்து நீ சொல்கிறது தான் சரி, மீனா ஆஃபீஸு எடுங்கம்மா, மாமா என்ன அட்வான்ஸ் தரேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா இருக்கட்டும், நாங்களே ரெடி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா நம்ம வரத்துக்கு போய்ட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக செல்வம் வீட்டுக்கு போகிறாங்க. ஸ்வீட்டை வாங்கிட்டு செல்வனை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மீனா கேள்விப்பட்டேன், முத்து சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, நம்மளை ஏமாற்றாங்க அப்படின்னா அவங்கள ஒரு வகையில் ஏமாற்றி நீ பணம் வாங்கின பாருமா, மூளையை பயன்படுத்தின பாருமா, உண்மையிலே முத்து பொண்டாட்டி அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டோம்மா. முத்து அப்படி தான், என்ன தான் படிக்கலைனாலும் மூளையை வேலை செய்வான். ஒரு சில நேரத்தில் கோவப்படுவான், மற்றபடி நல்ல மூளையை வேலை பார்ப்பான். அவன் பொண்டாட்டிங்க நிரூபிச்சிட்டோமா அப்படின்ட்டு இருக்கும்போது செல்வத்துட்டு சொல்கிறாரு முத்து, டேய் அவன் வீட்டு பக்கத்தில் அந்த லைன் கடை இருக்கலடா, அதில் ஒரு கடை குட்டியே கிடக்கல, அதில் மீனாவுக்கு ஒரு ஆஃபீஸ் போடலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. சூப்பரா, அதை செய்யடா, வாடகைக்கு கம்மி தான் அப்படிங்கிறாங்க. வாடகை எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறாங்க. 2000 நினைக்கிறேன், அட்வான்ஸ் 2 மாதம் வாடகை கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. ஓ அப்போ 4000 தானே, அப்போ பிரச்சனை இல்லையே அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சவர் தான், அவர் ஃபோன் நம்பர் கூட என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி அப்போ கால் பண்ணி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, சார் இந்த மாதிரி
என் ஃப்ரெண்டோட வீட்டம்மா வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஆஃபீஸ் போடலான்னு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. செல்வம் நான் அங்கே தான் வந்துட்டுருக்கேன், உன் வீட்டுக்கிட்டே நில்லு வரேன் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. தம்பி வணக்கம் அப்படிங்கும்போது, ஆமாம் இவங்களுக்கு தான் தேவை அப்படிங்க. அப்படியா சரி சந்தோஷம், சாவியும் கொண்டு வந்திருக்கேன் வச்சுக்கோங்க, இப்போ 2 மாதம் அட்வான்ஸு என்ன வாடகை 2000 அப்படிங்கிறாங்க. ஐயா ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. இதில் என்னங்க நன்றி, கடை ரொம்ப நாளாக போகவே இல்லை, அதான் வாடகையை பாதியாக குறைச்சிட்டேன், அட்வான்ஸையும் 4 ஒரு பங்கு ஆகிக்கிட்டேன், என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல மாதிரி பண்ணுங்கள், ரெகுலராக கடை நடத்துங்க அப்படிங்கிறாங்க. ஐயா ரெகுலராக தான் நடத்துவோம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட் அப்படின்ட்டு சாவி வாங்கிட்டு இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏங்க அந்த மலை மேலே உள்ள கோயிலுக்கு வந்து போகணும்னு நான் வேண்டியிருக்குங்க அப்படிங்க. ஏங்க போகலாம்ல அப்படிங்கிறாங்க. போகலாமின்னா நான் தூக்கிட்டு வரணும் என்னையா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நடந்து வரதான்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. தனித்தனியாக தான் நடந்து வரணும்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட் அப்போ நான் காரில் இருந்துக்கிறேன், நீ போய்ட்டு வந்துடு அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களையும் கூப்பிட்டு வந்தாங்க, நான் வந்து வேண்டிக்கிட்டேன்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்க. அப்படியா சரி ரைட்டு செல்வம் போய்ட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு கோயிலுக்கு சாமி கும்பிட்டு ஒரு ஜோசியரை போய் பார்க்குறாங்க. அவங்க ஒரு தேதியை குறித்து கொடுக்காங்க. அந்த தேதியோடு வீட்டுக்கு போகிறாங்க. நம்மள்கிட்ட அப்பா மீனாவுக்கு ஆஃபீஸும் பார்த்தாச்சு, அட்வான்ஸும் கொடுத்தாச்சு அப்படிங்கிறாங்க. டேய் அட்வான்ஸ் தான் நான் பணம் தரேன்னு சொன்னோன்னே அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க அவங்ககிட்ட தான் கொள்ளையேற்ற பணம் இருக்க, அதனால் அதை வச்சு கொடுத்துருப்பாங்க, இப்போ நல்லா தான் காசு விளையாடுது அப்படிங்கிறாங்க. எப்போ காசுலாம் நிறைய கிடையாது, அந்த லைன் கடை ஓனர் வந்து செல்வத்துக்கு ரொம்பவே பழக்கம், நல்லா கம்மியான வாடகை தான்ப்பா, 2000 வாடகை, 4000 அட்வான்ஸ்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க அப்போ லோக்கல் கடையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், லோக்கல் இல்லையா, ஒரு கடை எங்களுக்கு ஆஃபீஸு, எங்களை பார்க்க வரவங்க அங்கே வருவாங்க, உங்கள் வீட்டில் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நீங்களும் வருத்தப்பட வேண்டாம். அது போக பூவை வந்து மீனை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க அப்படி வைக்கான்னு சொல்லி உங்களுக்கும் வருத்தமாக இருக்குது, அதனால் இன்னும் பூவெலாம் வீட்டுக்கு வராது, அந்த ஆஃபீஸ்லேயே வைக்கிறதுக்கு என்ன வழியோ நாங்கள் பண்ணிடுவோம், ஃப்ரீசர் ஒன்று வாங்கி போட்டு அதை வச்சுப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கிட்ட அண்ணாமலை சொல்கிறார், ரொம்ப சூப்பராக முத்து, நான் முன்னாடியே அதை செய்யணும்னு நினச்சேன், தொழிலில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரம்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஆஃபீஸ் இதெல்லாம் போடணும், விஜயா வீட்டில் வேலையை கெடுத்து விடுதா வைக்க அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு ஆஃபீஸுன்னு போட்டால் ஒரு இமேஜ் இருக்கும், அது போக அதுக்கு ஒரு விசிட்டிங் கார்டெலாம் அடித்து வேலை செய்கிற இடத்துலலாம் கொடுக்க சொல்லு, தெரிஞ்சவங்களாம் கொடுத்தா கண்டிப்பாக அதை வச்சு நம்மளை கூப்பிடுவாங்க, நீங்கள் அந்த விசிட்டிங் கார்டு வந்து போடையிலே நீங்கள் அதில் எத்தனை மாடல் உங்களால் டெக்கரேஷன் அதில் காட்ட முடியுமோ முடிஞ்ச அளவு சின்ன சின்ன ஸ்க்ரீனில் அதில் வைங்க, யாருக்கு என்னது பிடிக்குமோ அதை இது பண்ணிப்பாங்க அப்படிங்கிறாங்க. சூப்பர்ப்பா சூப்பர் யோசனைப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாடா முத்து, இப்போ உள்ள காலம்புற அப்படி தானே, ஆள் பாதி ஆடா பாதிம்பாங்க, நம்ம அதுக்கு ஏற்றாப்புல பண்ணால் தானே ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க அவங்க வேலையை அவங்க வந்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க, நீங்கள் எதுக்கு ஐடியா கொடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. விஜயா, முத்து என் பையன், அது என் மருமவா, 2 பேரும் வளரணுங்கிற ஆசை இருக்குது எனக்கு அப்படிங்கும்போது, இப்போ எத்தனாந்தேதி ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணணும்பா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, நம்ம வீட்டிலேருந்து எல்லாருமே வரணும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் இது பெரிய ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, 10க்கு 10 கடையில் வந்து என்னெல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. விஜயா அங்கே பாரு, நீ எப்படி நடன பள்ளி ஆரம்பிக்கும் போது எல்லோரும் இந்த வீட்டிலேருந்து வந்தாங்களோ அதே மாதிரி மீனா ஒரு ஆஃபீஸ்னு ஒன்று போடும்போது எல்லோரும் போக தான் செய்யணும், சரிதானா அப்படிங்கிறாங்க. அப்போ முத்தும் மீனாவும் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறாங்க அண்ணாமலைக்கு. அப்போ ஸ்ருதி ரவியும், மீனா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஆஃபீஸ் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறோம் அதான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. என்றைக்கு அப்படிங்கிற தேதிங்க நான் வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் வராரு, வந்துட்டு எப்பா என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு கேட்குற, மறுபடியும் சொல்கிறாங்க, என்னாலாம் வர முடியாதுப்பா, பிஸ்னஸ் அப்படி இப்படின்னு அலைய வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் வரணும்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி சொல்லியிருக்கா, அவங்க வருவாங்க, நீங்கள் பெரிய பிஸ்னஸ் மேன், உங்களுக்கு வர வாய்ப்பு இருந்தால் வாங்க, உங்கள் வீட்டம்மாவுக்கும் அப்படி தான் அப்படிங்கிறாங்க. முத்து, எங்களுக்கெல்லாம் வேலை நிறைய இருக்குது, எங்களுக்கெல்லாம் வர முடியாது, என் வீட்டுக்காரர் சொன்னாலும் சொல்லாலும் பெரிய பிஸ்னஸ் மேன் தான், நானும் ஒரு பிஸ்னஸ் மேன் தான், நான் சொந்தமாக பார்லர் வச்சுருக்கேன் அப்படிங்கும்போது முத்து சிரிக்கிறாரு. நம்மள டே முத்து என்னடா அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா ஆண்டி இந்த முத்துக்கு எவ்வளோ நக்கல்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. வரலம்மா, நக்கல் இல்லை விக்கல்மா, வீணாக்கம் தண்ணி கொண்டா அப்படிங்கிறாங்க. தண்ணி வாங்கி குடிச்சிக்கிறாங்க. குடிச்சிட்டு சரிம்மா நான் வேலையை பார்க்குறேன், விசிட்டிங் கார்டு வேறு டைப் பண்ண கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த மீனா சும்மையே வீட்டு வேலை செய்ய மாட்டான், நீங்கள் வேறு ஒரு ஆஃபீஸ் போட சொல்லுதீங்க, அது போக விசிட்டிங் கார்டு வந்து ரெடி பண்ணி எல்லா பக்கமும் கொடு, ஏகப்பட்ட வேலை வரும்னு சொல்கிறீங்க, இப்படி ஏங்க சொல்கிறீங்க, இப்படி சொன்னீங்கன்னா அவன் என்ன வேலை செய்வா சொல்லுங்கள், இந்த வீட்டில் மீனாவை தவிர வேறு யார் சமைப்பா, ரோகிணியோ ஸ்ருதியோ சமைக்க தெரியாது, ஏன் எனக்கு கூட சரியாக பண்ண தெரியாது அப்படிங்கிறாங்க. விஜயா, நீ கிராமத்தில் இருக்கையிலே நல்லா தான் சமைச்ச, இங்கே வந்தோன்னா பிள்ளைகள் வந்து தூக்கணும் வைக்கணும் எனக்கு முடியலை அப்படிங்கும்போது வேலைக்கு ஆள் வச்சோம், சரிதானா, இங்கே மீனா வந்த பிறகு நீ சுத்தமாக சமைக்கிறதே இல்லை, ஏன் ஒரு வெந்நியை கூட நீ என்ன போடுறது கிடையாது, இப்படி தான் இருக்குது, அந்த பிள்ளையும் தொழில் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வேலை பார்க்க முடியாது, நம்ம வீட்டு வேலைக்கு ஆள் தான் வச்சாகணும்,
நீ ஏற்கனவே ஒரு ஆளை வர சொன்னாலும் அவங்கள வர சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏங்க வேலைக்கெலாம் ஆள் வைக்க முடியாது, இந்த மீனாவே பார்க்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. வச்சு அதெல்லாம் ரொம்ப தப்பு. மீனா பிள்ளை 2, 3 தொழில் பண்ணுது என்ன, அப்படி இருக்கும்போது நீ செய்ய சொல்கிறது ரொம்ப தப்புமா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, அந்த மீனாக தான் அந்த வீட்டு வேலை செய்யணும் அப்படிங்கிறாங்க. விஜய் அங்கே பாரு, அதெல்லாம் வேலை கேட்காது, வேலைக்கு ஆள் வச்சா தான் முடியும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது மனோஜ் சொல்கிறாங்க, எப்பா வேலைக்கு ஆள் வச்சா அவங்க ருசியாலாம் சமைக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. தெரியுதுலடா, மீனாக நல்லா வைக்க அந்த வீட்டை நல்லாவே பார்த்துக்கிறான், அவங்களுக்கு என்ன மரியாதை நீங்கள் கொடுக்கீங்க சொல்லுங்கள். அந்த மீனா பிள்ளையே அந்த வீட்டில் வேலைக்கார நடத்துறீங்க, அதெல்லாம் சரி வராது, வேலைக்கு ஆள் வச்சா தான் முடியும்னு சொல்லிட்டு நாங்களே போயிடுறாங்க. என்ன இவர் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி, இவர் உங்கள் மாமா எப்படி சொல்லிகிட்டு இருக்காரு, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து மீனை தான் சமைக்கணும்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நாங்கள் சொல்லுவோம் ஆண்டி, ஆனால் அந்த மீனை நான் டெக்கரேஷன் வேலை பண்ண போகிறேன், ஆஃபீஸுக்கு போக போகிறேன்னு போயிட்டாங்கன்னா இங்கே வீட்டு வேலை யார் செய்வாங்க அப்படிங்கிறாங்க. சரி, அதுக்கு ஒரு வழி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு இவங்க நடன பிள்ளையை பார்த்து போகிறாங்க. இந்த விஜயா மீனாவுக்கு மண்டபத்தில் மறுபடியும் ஒரு வேலை வருது. புது மேனேஜர் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி மீனா நீங்கள் வந்துட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அந்த வேலையை ரொம்ப சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. ஆட்கள்லாம் ரெடியாக இருக்க சொல்கிறாங்க. அப்போ ஆட்கள்லாம் கேட்குறாங்க, இந்த வாட்டி பணம் ஒழுங்காக வந்துருமா மீனா, இந்த வாட்டியும் பிரச்சனை தான் பண்ணுவாங்களா அப்படிங்கிறாங்க. அக்கா இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, புது மேனேஜர் வந்துட்டாங்க, இனிமேல் வேலைலாம் ரொம்ப தெளிவாக இருக்கும், அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டாங்கக்கா, முடிஞ்சோடனே பணம் வந்துடும், அப்படின்னு உங்களுக்கு பணம் வேணுன்னா கூட ஃபைனான்சியர் தரேன்ட்டாருக்கா, எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே இந்த செய்தி சிந்தாமணிக்கு போகுது. இந்த மீனாவுக்கு ஆர்டர் மறுபடியும் ஒரு 2வது ஆர்டர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியாவது இந்த ஆர்டரை நம்ம கோக் மார்க் பண்ணி ஆகணும். கோக் மார்க் மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த மண்டபத்து ஓனர் பழைய சிந்தாமணிக்கே கொடுத்துருவான். இந்த மீனா பிள்ளை புதுசாக செய்து சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. ஏக்கா அவங்க வண்டியில் ஒரே வண்டியில் ஏற்றி தான் அந்த வேலை செய்த ஆட்களை பூரா கூப்பிட்டு போகிறாங்க. பேசாமல் அந்த வண்டியை அங்கே போடாமல் பண்ணிட்டா அப்படிங்க, அப்படி பண்ண முடியுமா அப்படிங்கிறாங்க. அழகாக பண்ணலாங்க்கா, அது கொஞ்சம் செலவாகும் அப்படிங்கிறாங்க. என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஏக்கா சுசுன்னு காதில் சொல்கிறாங்க. சரிடா எவ்வளோ வேணும் அப்படிங்கிறாங்க. ஏக்கா ஒரு 2 லட்ச ரூபா கொடுக்கா, அதுக்குன்னு ஒரு ஆள் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நேராக இவர் சிட்டியை போய் பார்க்குறாரு, சிந்தாமணியோட தம்பி. சிட்டிக்கும் முத்துக்கும் ஆகாதுங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. நேராக போகிறாங்க. இந்த மாதிரி மீனான்னு ஒரு பொண்ணு டெக்கரேஷன் வேலை பார்க்கு, அவங்க எங்களுக்கு போட்டியாக இருக்காங்க, அவங்கள வேலைக்கு போக விடாமல் பண்ணணும், அது நீ தான் பண்ணணும், என்ன கூட்டி போனோம் அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க, எனக்கு அந்த முத்துக்கு ஆகாது, அவன் பொண்டாட்டி தொழில்னு சுத்தமாக பிடிக்கல, இதுக்கு காசே வேண்டாம், நான் இலவசமாக பண்ணுறேன், அவங்களுக்கு ஆளுங்க போகக்கூடாது அப்படி தானே அப்படிங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வண்டிக்காரன் நம்ம இங்கே வர வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ டிரைவர் அந்த ஆட்களை ஏற்றுறதுக்கு ஒரு டிரைவர் இருக்காங்க, அவனை 4 பூசை கொடுத்து அதே வண்டியில் வேறு ஆளாக டிரைவர் போட்டு அனுப்பிடுறாங்க. டிரைவர் அந்த கல்யாண மண்டபத்துக்கு பதிலாக வேறு இடத்துக்கு போய் குடோனில் போட்டிடுறாங்க. போட்டுட்டு என்னாச்சு ஒரு ஆள் அங்கே போகல, எல்லோரும் குடோனில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இது ஃபோட்டோ எடுத்து சிந்தாமணி அனுப்புகிறாங்க. சிந்தாமணிக்கு பயங்கர சந்தோஷம். ரைட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ திடீர்னு அவ்வளோ ஆட்களே ரெடி பண்ண முடியாது, நைட்டு எப்படி ரெடி பண்ணிடுவா, இந்த வேலை நின்றுச்சுன்னா கண்டிப்பாக அந்த வேலை இன்னும் வருங்காலங்களில் நம்மளுக்கு தான் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே மீனா எல்லாருக்கும் கால் பண்ணி பார்க்குறாங்க. மீனா நாங்கள் வந்துட்டுருக்கோம், டப்பார்னு வண்டியை கொண்டு வந்துட்டாங்க, ஒரு குடோனில் இருக்கோம், எங்கே இருக்குன்னே தெரில, இருட்டாக இருக்குது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே மீனாவுக்கு என்ன சின்னே தெரில, ரொம்பவே பதறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ முத்து கால் பண்ணி, என்ன மீனா வேலை நடக்கா அப்படிங்கிறாங்க. எங்கெங்கே வேலை நடக்கு, ஒரு ஆளும் வரல அப்படிங்கிறாங்க. ஏன் மீனா எல்லோரும் கால் பண்ணி பாரு அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க எல்லாருமே நம்ம அனுப்பின வண்டியில் ஏறிட்டாங்களாம், நம்ம டிரைவரை யாரோ 4 வெளுத்துட்டு வண்டி எடுத்து போயிட்டாங்களாம், இப்போ எங்கேயோ இருக்கிறாங்களா, ஏதோ குடோனில் இருக்கிறாங்களாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கேன்னு கிளம்பினா அப்படிங்கிறாங்க. தெரியலங்க, ஆனால் அதை விட இப்போ முக்கியம் என்னென்னா டெக்கரேஷன்லாம் நைட்டு நடக்காது, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. மீனா அவங்களும் முக்கியம் தான், இது முக்கியம் தான், அவங்க எங்கே இருக்காங்க எது இருக்காங்கன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு தெரிஞ்ச அந்த அதிகாரிட்ட போய் பேசுகிறாங்க. சார் இந்த இடத்துல அவங்க இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதனால் டவரை பார்க்குறாங்க. டவரை பார்த்து சேர்த்து போவான்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. போனோன்னா குடோன் பூட்டி கிடக்கு. அங்கே அதிகாரி வரதை பார்த்துட்டு சிட்டி எஸ்ஐ இருந்தார். அங்கே எல்லோரையும் மீட்டு கொண்டு வராங்க. அப்போ மீனாக்கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டுதாங்க. வேலைக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. இதில் பூ கட்டி வச்சு போகிற நேரம் காணவே காணாது. என்ன பண்ணுன்னே தெரியல. முத்துட்டு ரொம்பவே அழுதாங்க. மீனா அழுதை விட்டுட்டு இப்போ என்ன பண்ணலாம், அதை மட்டும் யோசி அப்படிங்கும்போது, ஏங்க இப்படி பண்ணிடலாம், ரெடிமேட் பூ வாங்கிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெடிமேட் பூ வாங்கி பாருன்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்தில் ஏற்பாடு எல்லாம் பண்ணி சூப்பராக பண்ணிடுறாங்க. பார்க்கும்போது செமையாக இருக்குது. மீனா உண்மையிலே செமையாக வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஏங்க உண்மையான பொண்ணாக மணக்கும், இது மணக்காது இல்லைங்க அப்படிங்கிறாங்க. மீனா அதுக்கெலாம் நிறைய வேலை இருக்குது மீனா, அதுக்கு ஏற்றாப்புல செண்டு வாங்கிடும் அப்படின்னு சொல்லி செண்டு வாங்கி அதில் பூராமே ஸ்ப்ரே பண்ணிடுறாங்க. கல்யாணத்துக்கு வந்தவங்க எதுவுமே அவங்க கண்டுபிடிக்கல. பயங்கரமாக இருக்குது.
பார்த்துட்டு எல்லோரும் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்ட்டு போயிடுறாங்க. அந்த கல்யாண மண்டபத்து ஓனர் வந்து பார்க்குறாங்க. மீனா பிரச்சனைக்கு வந்ததுக்கப்புறம் பண்ணதில் எப்படின்னு பார்க்குறோம். செமையாக இருக்குது. என்னம்மா செமையாக இருக்குது, சிந்தாமணியம்மா இப்படிலாம் பண்ண மாட்டாங்களே அப்படிங்கிறாங்க. ஆமாங்கய்யா, புது டிசைனாக தான் பண்ணினேன், அது திடீர்னு பண்ணது தான். யார் வந்து இதை பண்ணான்னு தெரில. சிந்தாமணி அம்மாவை பண்ண வாய்ப்பு இருக்குது, ஆனால் நம்ம அவங்கள பார்க்காம சொல்ல முடியல. எங்ககிட்ட வேலைக்கு வர ஆட்களை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வச்சுக்கிட்டாங்க. நான் என்ன பண்ணேனே தெரியாமல் நான் ஒரு ஆளாக தான் நின்று பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அம்மா ஒரு ஆளாக இவ்வளோ வேலைக்கு பார்த்தீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு ஆள் வேலை பார்க்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய திறமசாலின்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப நல்லா வருவீங்கம்மா, ரொம்ப நல்லா வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த கல்யாண வீட்டுக்காரங்க ரொம்பவே பிடிச்சி பேசின தொகையோட கூட ஒரு 50,000 ரூபா கொடுக்குறாங்க. மீனாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். வேலைக்கு வந்த எல்லாருக்கும் காசு கொடுக்குறாங்க. அப்போ வேலைக்கு வந்த ஆட்கள் சொல்லுதாங்க, நாங்கள் எந்த வேலையுமே பார்க்காம நீங்கள் வந்து பணம் தரமா, நாங்கள் அப்படி என்ன வேலை செஞ்சிட்டோம், இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் எனக்கு வேலைக்கு வரணும் தான் வந்திருக்கீங்க, எனக்கு கிடைச்ச லாபத்தில் தான் தரம் பிடிங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே சம்பளம் கொடுக்காங்க. எல்லோரும் சந்தோஷமாக வாங்கிட்டு மீனாவை வாழ்த்திட்டு போகிறாங்க. அடுத்தாப்புல மறுநாள் இன்னொரு ஆர்டர் வருது. அப்போ சிந்தாமணிக்கு என்ன ஆகுதுன்னா, முதல் நாள் ஆட்களை நம்ம வந்து தடுத்தோம், அப்போ வந்து வேலையெல்லாம் நடந்துருச்சு, இனிமேல் பட்டு நம்ம அடுத்தாப்புல மூலத்தை தான் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். என்னக்கா அப்படிங்கிறாங்க. அந்த பூ வண்டி எப்படியாவது போடாமல் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரைட்டு அப்படி பண்ணிடலாம் அப்படிங்கும்போது, பூ வண்டி எங்கே ஏற்றணும்னா பூ வண்டி ஏற்றி வந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி தகவல் சிந்தாமணிக்கு வருது. அப்போ அந்த பூ வண்டியை கவுக்குக்கு ஏதாவது வழி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஏத்தாப்புல ஒரு வண்டி வச்சு இடிச்சிருந்தாங்க. பூ பூரா கவுந்துருது. கவுந்தோடனே மீனாவுக்கு மறுபடியும் பூ போகலை. அப்போ முத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க, அண்ணாச்சி வரும்போது ஒரு வண்டி ஏத்தாப்புல வந்துட்டான், பூ பூரா நாசமாக போச்சு, இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. மீனா இப்பவும் பூ இப்படி ஆயிடுச்சு மீனா அப்படிங்கிறாங்க. இது ஏதோ ஒன்று நடக்குதுங்க, எனக்கு என்னென்னு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, மீனா இது எப்படியாவது பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. வேறு வழி இல்லைங்க, அந்த ரெடிமேட் பூவே வேண்டுதுங்க அப்படிங்கிறாங்க. ரெடிமேட் பூ வச்சு மறுபடியும் பண்ணிடுறாங்க. அந்த கல்யாண வீட்டுக்காரங்களால் கண்டே பிடிக்க முடியல, அந்தளவுக்கு சூப்பராக பண்ணிடுறாங்க. இப்போ அந்த வேலையும் முடிச்சுட்டு பணமும் வாங்கி எல்லாேருக்கும் சம்பளமும் கொடுத்துட்றாங்க. கொடுத்தோன்னா முத்து மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மீனா வந்து முத்துகிட்ட சொல்கிறாங்க, ஏங்க இந்த வேலையை வந்து சிந்தாமணி தான் பார்ப்பாங்கன்னு எனக்கு ஒரு இது இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன மீனா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்க தான் அப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படிங்க, நம்ம வேலைக்கு வர ஆட்கள் கரெக்டாக காணாமல் போகுது, அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு வர பூ வந்து கவுந்து போகுது, இது எப்படி நம்ம தொடர்ச்சியாக நடக்கும், நம்மளுக்கு வந்து வேலை நடக்கக்கூடாதுங்கிறது தான் இது பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. மீனா சும்மா விடக்கூடாது, நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க மறுபடி கோவப்பட்டுக்கிட்டுலாம் இருக்காதுங்க, செய்ய வேண்டியது முறையாக தான் செய்யணும், நேராக இருந்தால் அதிகாரிட்ட தெரிஞ்சவங்ககிட்ட சொல்கிறாங்க, சொன்னோன்னு ஒரு பெட்டிஷன் விடுங்க அப்படிங்கிறாங்க. அந்த அதிகாரி முறைப்படி விசாரிக்கார். விசாரிக்கும் போது சிந்தாமணியும் சிட்டியும் சேர்ந்து அந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. 2 பேரும் பிடிச்சி உள்ள வைக்காங்க. ஏம்மா உள்ளே அனுப்புனாலும் அனுப்புவோம், இல்லை செத்த மூட்டை அனுப்புனாலும் செத்த மூட்டை அனுப்புவோம் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை சார் இவங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே சிந்தாமணியுடைய ஹஸ்பண்ட் வராரு. வந்துட்டு மீனா அப்படிங்கிறாங்க. ஐயா அப்படிங்கிறாங்க. அவள் வேறு யாரும் இல்லை, என் வீட்டம்மா தான், அவனுக்கு தெரியும், நான் அவளை வேண்டான்னு இருந்தாலும் கூட அவன் வீட்டம்மா தான் அப்படிங்கிறாங்க. சரி சார், உங்கள் முகத்துக்காக வந்து சிந்தாமணி விட்றேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, சிந்தாமணி சொல்லி தான் அவனும் செஞ்சுருக்கான், இந்த ஒரு வாட்டி விடுமா, அடுத்தாப்புல எனக்காக வரமாட்டேன், ஏன்னா பெரிய பெரிய பேப்பர்லாம் வந்து எழுதுவாங்க, நானும் தொழில் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கும் கெட்ட பேர், அதனால தான் இது பார்த்தேன் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. சரியா அப்படின்ட்டு வாபஸ் வாங்கிக்கிறாங்க. உடனே அந்த ஃபைனான்சியர் வராரு. வந்து சிந்தாமணி சொல்லுவாங்க, ஏன் திருந்தவே மாட்டியா, நீ இப்படி பண்ணதுனால தான் நானும் மோனும் உன்ட்ட பேச மாட்டேக்கோம், நீ அப்படியா திருந்தோன்னு பார்த்தா நாங்கள் செய்தோம், ஆனால் அதுக்கப்புறம் நீ இப்படி தான் பண்ணிகிட்ருக்க, அந்த பிள்ளை உனக்கு என்ன தெரிஞ்சு உனையே மாதிரி தொழில் பண்ணுது, நீ திறமைசாலின்னா அவன் முன்னாடி தொழில் பண்ணி ஜெயிச்சு காட்டணும், கேட்டால் நான் 30 வருஷத்துக்கு மேலே தொழில் பண்ணுதேன், புதுசாக வந்தவங்க தொழில் பண்ணக்கூடாதுன்னு நீ பண்ணிகிட்ருக்க, அந்த பிள்ளை முறைப்படி எல்லாம் பண்ணுது, சரி தானே, உதவி பண்ண நான் இருக்கேன், யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, எத்தனை லட்சம் கேட்டாலும் கொடுப்பேன், ₹1 வட்டி இல்லாமல், தானே, நீ ஜெயிக்கணும்னு நினச்சா உண்மையை காட்டு என்ன, அதை விட்டுட்டு அந்த பிள்ளைய வந்து மாற்று வழியில் இது பண்ணி அந்த வேலையை செய்யக்கூடாம வைக்க, அந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்டு இருந்தேன், அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. இவரு தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுதாரா அப்படின்னு சொல்லி கூடுதலாக கடுப்பாகுது இந்த சிந்தாமணிக்கு. சிந்தாமணி வெளியே வந்தோடனே சபதம் ஏற்கிறாங்க. மீனா நீ சும்மா விட மாட்டேன்டி, என் புருஷன் வந்து என்னை வந்து இப்படிலாம் பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ நேராக வந்துச்சு டிவி பார்க்குறாங்க. சிட்டி, உனக்கு அந்த முத்துக்கும் ஆகாது, எனக்கும் ஆகாது, எதையாவது நம்ம பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாங்க. பண்ணுவோங்க, வெயிட்டாக பண்ணுவோம், நம்ம பண்ண வேண்டாம், வெளியூர்லேருந்து ஆள் வர வச்சுருவோம், அன்னைக்கு கூட நம்ம 2 பேருமே வெளில போயிடுவோம், ஏன்னு கேட்டால் நம்ம 2 பேரும் தான் பண்ணுதுங்கன்னு வரும் உண்மை அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், கண்டிப்பாக அந்த மீனாவும் முத்தியும் சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அந்த பரசுமாமா வீட்டு கல்யாணத்துக்கு போகக்கூடிய நாளும் வருது. அப்போ மீனா சொல்கிறாங்க, எங்க நாளை கழிச்சு வந்து அங்கே போகணும், இந்த வேலையை ஏற்றுக்கிடாதாங்க அப்படிங்கிறாங்க.
மீனா அங்கே டெக்கரேஷன் வேலை எல்லாம் பார்க்குறாங்க. முத்து மாப்பிள்ளை வைக்க எல்லா வேலையும் பார்க்குறாரு. இப்போ இங்கேருந்து எல்லாருமே அங்கே கல்யாண வீட்டுக்கு போகணுங்கிறாங்க. விஜய் நான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.